ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்னைக்கு பிரின்சி ரெசிபியில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, என்னடா நிறைய காய்கறி ஃபோட்டோவாக காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்த காய்கறி அறுவடை இன்னைக்கு. ஆக்சுவலி அதை இன்னைக்கு குக்கிங் பண்ணுற அளவுக்கு காய்கறிகள் கொஞ்சம் நிறைய இருந்தது. அதனால் இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு என்னெல்லாம் பேக் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னோட ரிக்வஸ்ட், நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சிட்ருக்கவங்க எப்போவுமே மாடியிலேருந்து காய்கறி எடுத்தால் அதை மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை அன்றைக்கே சமைச்சு அன்றைக்கே நம்ம அந்த சாப்பாடு ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் இருந்தால் தான் அதோடைய ஃபுல் ஹெல்த் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ண வேண்டாம். என்றைக்கு நம்ம அறுவடை பண்ணுறோமோ அன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருங்க. அதோடைய ருசியை அனுபவிங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வெந்தயக்கீரை ஆல்ரெடி நான் நிறைய தை மாதத்துலேயே போட்டிருந்த கீரையெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணி எடுத்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி வெந்தயக்கீரை நம்மளுக்கு எடுத்தேன். அது ஒரு க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன், அதை எடுத்திருந்தேன். அதே மாதிரி காய்கறிகள் நீட்டு சிகப்பு பீன்ஸும் க்ரீன் இதுவும் இருந்தது. அதனுடைய அந்த விதையெல்லாம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டேன். கத்திரிக்காய், அரைக்கீரை இருந்தது, அதை எடுத்தேன். தக்காளி நிறைய காய்ச்சிருந்தது, அதையும் எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணி மிக்ஸ் வெஜிடபிள் போட்டு ஒரு மசாலா பண்ணிவிட்டு அரைக்கீரை பக்கோடா. ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கும் பேக்கிங்காக இருக்குது. வீட்லேயும் இதுதான் ஃபுட்டு இன்றைக்கி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பசங்களுக்கு மேக்ஸிமம் நான் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போடுவேன். பட் அதுங்களுக்கு பிடிக்கல. அதை எடுத்து என்ன பண்ணிடுங்க, தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேஷ்யூ நட்லாம் போட்டோன்னா அப்படியே அந்த ரைஸில் அப்படியே இருக்குது. ஸோ கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் அதனால தான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸுமே இதில் ஆட் பண்ணலை. நார்மலாக நான் கேஷ்யூ நட் போடுவேன் எப்போவுமே நம்ம கீ ரைஸ் பண்ணோன்னு. இதில் முழுக்க நான் எண்ணெய்க்கு பதிலாக நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறத அந்த அளவு சொல்கிறேன். பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாதம் வடித்து ரெடியாக வச்சுருந்தேன். அதனால் அதை அப்படியே அதில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ். இதே நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பண்ணால் இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும். பட் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் போடலை. நீங்கள் போடுங்க. இது நம்ம மிக்ஸ் வெஜிடபிள் மசாலாவுக்கு ரெடி பண்ணுறது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு 1.5 வெங்காயம். ஸோ அதையும் இதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறியில் கத்திரிக்காய், அப்புறம் மூக்குத்தி அவரை ஒரு 5 மூக்குத்தி அவரை இருந்தது, அதையும் கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த சின்ன நீட் பீன்ஸோட இது கொஞ்சம் இருந்தது. அப்புறம் இந்த ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் காந்தாடி மிளகான்னு சொல்லுவாங்க, அதையும் இதிலே போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். வதக்கிட்டே இருக்கும்போது திருப்பி தக்காளி, நம்ம வீட்டில் காய்ச்ச தக்காளி, காய், பழம் 2மே இருந்தது. அப்புறம் இந்த நீட் பீன்ஸோடைய அந்த சீல்ஸ் உள்ளெல்லாம் இருக்கும்ல, விதைகள், அதெல்லாம் நீக்கி எடுத்து ஒரு கிண்ணம் வந்திருந்தது, அதையும் இதிலே போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம மசாலாத்தூள் வீட்டு குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன், சில்லி கொஞ்சமாக போட்டிருந்தேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். சில்லி காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஏன்னா நான் ஆல்ரெடி காந்தாரி மிளகாயும் போட்டிருக்கேன், அந்த ஸ்பைஸியும் இருக்கும். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே லைட்டாக இது பண்ணணும். தக்காளி போட்டுட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக மூடி வச்சிட்டோன்னா நல்லா குக் ஆகி நல்லா அழகாக ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா மசாலா மாதிரி இருக்கும். எல்லா காய்கறியும் போட்டு பண்ணியிருக்கேன். பட் இது இந்த கீ ரைஸ்க்கு நல்லா சூட் ஆகும். இப்போ நம்ம அதில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தோன்னா இந்த ரைஸ் அதுக்கு சூட். அது பிளேனாக பண்ணது அதுக்கு தான், எதுவும் போடாமல். ஸோ அதுக்கு இந்த மசாலா நல்லா சூட் ஆகும். அப்புறம் நல்லா உப்பு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் விட்டுட்டா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ரைஸ்க்கு நல்லா சூட் ஆச்சு. இது நமக்கு சப்பாத்திக்குமே சூட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது நம்ம இன்றைக்கி எல்லா காய்கறியுமே எதுவுமே ஃப்ரிட்ஜுக்கு போகாமல் வீட்டுக்கு கம்ப்ளீட்டாக இதிலே முடிச்சிட்டேன். வெந்தய கீரை அறுவடை பண்ணியிருந்தேன். அது லாஸ்ட்டாக ஃபைனலாக மேலே தூவி ஒரு 2 நிமிஷம் விட்டு இறக்கிட்டேன்.
ஒரு குடமிளகா இருந்தது, அதுவும் இது கூட போட்டேன். அந்த வெந்தயக்கீரை போடும்போது அது கசப்பெல்லாம் இருக்காது வெந்தயக்கீரை. ஸோ அதனால் அதை அப்படியே 2யும் ஒன்றாவே போட்டுட்டு மூடி வச்சு இறக்குனோன்னா சுவையான மிக்ஸ் வெஜிடபிள் மசாலா ரெடி. இது எல்லாமே இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்த காய்கறியில் பண்ண குக்கிங் இன்றைக்கி. எதுவுமே எந்த காய்கறியுமே திருப்பி ஃப்ரிட்ஜில் கொண்டு பதப்படுத்துறதுக்கு நான் கொண்டு போகல. எல்லாமே இன்றைக்கே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நாளைக்கு தேவைன்னா மாடியிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அதைத்தான் இந்த கான்செப்ட் தான் உங்ககிட்ட இதில் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது அரைக்கீரை இருந்தது, அதையெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். ஒரு போல் அரைக்கீரை, ஒரு புடி பாசிப்பருப்பு வந்து காத்தாலே கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஒரு புடி, உங்கள் கை பிடிக்க ஒரு புடி, ரொம்ப இல்லை. அதில் காஞ்ச பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு 1 2மா அடிச்சேன். இதில் வந்து கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி தூள் இருக்குது. இதில் வந்து நம்ம நீட்டாக அரியணும் பக்கோடாவுக்கு. சின்னதாக அரியாமல் நீட்டாக அரிஞ்சதை அந்த வெங்காயத்தை இதில் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம 1 2மா அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா பாசிப்பருப்பு. இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு போடாமல் பண்ணலாம். பட் அப்படி போட்டால் இது வந்து ஆக்சுவல் பக்கோடா மாதிரி ஆயிரும், வெங்காய பக்கோடா மாதிரி ஆயிரும். ஸோ இதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படி பார்க்கும்போது எனக்கு பாசிப்பருப்பு 1 2மா கொஞ்சம் உடச்சி போடலான்னா அதை தான் அந்த ஒரு புடி பாசிப்பருப்பு சொன்னேன் இல்லையா, அது 1 2மா அடிச்சுட்டு இந்த கலவையோடு அதை போட்டுறணும். போட்டுட்டு நல்லா தண்ணி விட வேண்டாம், ஏன்னா இதில் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா ஜீரகம் போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா அப்படியே 1 2மா பக்கோடா மாதிரி வடை மாதிரி தட்டாமல் அப்படியே கையால் கிள்ளி போட்டுருங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க அந்த கீரையோடைய ஃப்ளேவரு, அந்த பாசிப்பருப்போட. இன்னொரு ஃபைனல் டச் என்ன கொடுத்தேன், குட்டி பேபி ஆரஞ்சு நம்மளுக்கு ஒன்றே இருந்தது. இப்போ தான் பூ வைக்கிது, அதனால அதில் 1 இருந்தது. அந்த குட்டி ஆரஞ்சை மேலே லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டேன். கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும், அது நல்லாவே புளிப்பாக இருக்கும் அந்த ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சு. அதையும் இதில் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக கிள்ளி போட்டேன். பர்ஃபெக்டாக வந்தது. வேறு மற்ற பக்கோடாவோட இன்றைக்கி இந்த பக்கோடா வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதுதான் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லன்ச்சு. ஸோ இது மாதிரி நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்குங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள். ஸோ பக்கோடா ரெடி ஆச்சு. நானுமே டேஸ்ட் பண்ணேன், வேறு லெவலில் இருந்தது. எனக்கு தெரியும் கொஞ்சம் நம்ம செய்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். இதில் வெங்காயம் மட்டும்தான் வெளியே இருந்து வாங்கினேன், மீது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்துலேருந்து எடுத்து இதில் பண்ணது தான். அவ்வளோ க்ரன்ச்சியாக நல்ல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. இந்த மாதிரி கொடுத்தா என் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. இதே நான் கீரையை கொடுத்தேன்னா எனக்கு ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.